பாராளுமன்ற கூட்டத்தொடர் தொடங்கி அதுக்கு ஜனாதிபதி நன்றியுரை தெரிவிக்கும் அந்த ஃபங்க்ஷன்லாம் முடிஞ்சிருச்சு. அதனுடைய கண்டினியூட்டி நடந்துட்டு இருக்கு. இப்போ அதுல ராகுல் காந்தி ஒரு சர்ச்சைக்குரிய ஒரு டாபிக்கை எடுத்திருக்கிறதாகவும் அதன் மூலமாக பாராளுமன்றமே ஸ்தம்பிச்சிருச்சிருக்கிறதாகவும் செய்திகள் வெளிவருது. அதுல சீனாவிடம் நம்ம பதுங்கிட்டோம், அது ஒரு இந்த புக்கு வெளியில வரல, ஏற்கனவே உள்ள ஒரு ஆர்மி சீஃப் எழுதின ஒரு புக்கு, அந்த புக்கில் அவர் மென்ஷன் பண்ணியிருக்காரு பாரத அரசு போதிய கோஆப்ரேஷன் கொடுக்கல, அதனால நம்ம சில பகுதிகளை இழக்கக்கூடியதாக வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி அந்த புக்கு ரிலீஸ் ஆகல, அதனால அதுல நோட் இருக்கு அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் எல்லாம் ஒரு பாராளுமன்றத்துல பேச ஆரம்பிச்சிருக்காரு. அது பெரிய சர்ச்சையை எழுப்பியிருக்கு. இப்போ செய்தி எப்படி பாக்குறீங்க? தொடர்ச்சியாக ஒவ்வொரு முறை பாராளுமன்றம் கூட்டம் தொடங்கும் பொழுதும் ஏதாவது ஒரு இஷ்யூவை வைத்துக்கிட்டு அதை வைத்து பூதாகரமாக ஆக்குவது அப்படிங்கிறத ஒரு பெரிய ஸ்ட்ராட்டஜி, மாஸ்டர் ஸ்ட்ரோக் அப்படின்னு ராகுல் காந்தி தன்னை நினைத்து கொண்டிருக்கார். நான் சொன்னது அவர் பல முறை சொல்றாரு, நான் சொல்றது தான் மக்கள் சொல்றாங்க அப்படின்னு. அவரை ஏன் தோக்குறாருங்கிறது அவருக்கும் தெரியல. இந்த எஸ்ஐஆர் பற்றிலாம் அவர் சொன்னது, இப்படி ஓட்சோரி நடந்ததுன்னா பீகாரில் சொன்னார். கடைசியில் 6 எம்எல்ஏக்களோட சுருங்கினாங்க அப்படிங்கிறதான் பார்க்குறோம். ஒவ்வொரு பாராளுமன்ற கூட்டத்தொடர் ஆரம்பிக்கும் பொழுது ஏற்கனவே பார்த்தோம், ரஃபேல் அந்த விஷயத்தை பற்றி ஆரம்பித்தார், பிகாசஸ் அதை பற்றின ஒன்று ஆரம்பித்தார், அப்புறம் இந்த HLA அந்த இந்தியாவில் இருக்கக்கூடிய விமான நிறுவனங்களுக்கு முன்னுரிமை கொடுக்காம பிரான்ஸ் வெளிநாட்டுகள்லேருந்து வாங்குறாங்க அந்த ஒரு விஷயம் பேசுறது. தொடர்ச்சியாப்போ ஓட்சோரி ஒரு தடவை பேசுனது, இதெல்லாம் பார்த்துட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் என்ன நினச்சாங்க, அமெரிக்காவிடம் பணிந்து விட்டார் அவர், ஆப்ரேஷன் சிந்தூர் அந்த விஷயம் எடுத்தாங்க. ஆப்ரேஷன் சிந்தூரை ரஃபேல் விமானங்கள் எத்தனை விமானங்கள் வீழ்த்தப்பட்டன அப்படிங்கிறத இப்போது வரை அரசு சொல்லலை அப்படின்னா ஒவ்வொரு கூட்டத்தொடர்லையும் ஒவ்வொரு விஷயம் இருக்கு. இப்போ இந்த தடவை அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, முகுந்த நரவானேன்னு ஏற்கனவே ஆர்மி சீஃபாக இருந்தவர், அவர் ஒரு மெமோயர், ஒரு புத்தகம் எழுதுகிறாரு, 4 Stars of Destiny அப்படின்னு ஒரு புத்தகம் எழுதுகிறாரு. அதில் அவர் நீங்கள் சொல்கிறது மாதிரி அந்த புத்தகம் ஒன்றும் வெளிவரல, அனுமதி கொடுக்கல, ராணுவத்தை அமைச்சர் பண்ணியிருக்காங்க. இப்போ அடுத்தது என்னென்னா பார்த்தீங்களா, இதெல்லாம் அவர் எழுதுனதுனால தானே அந்த புத்தகத்தை நீங்கள் தடை பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னு ஒன்று கேட்கறது நியாயம். இது குறித்து ஏற்கனவே சில புத்தகங்களை அவர் ஆர்மியில் இருந்திருக்காரு. லெப்டினன்ட் ஜெனரலாக தில்லான் அப்படிங்கிற, குறிப்பாக அவர் காஷ்மீர் பகுதியில் அந்த பகுதியில் இருந்தவர் லெப்டினன்ட் ஜெனரலாக. அவர் 3 புத்தகங்களை இது வரைக்கும் எழுதியிருக்காரு. கடைசியாக ஆப்ரேஷன் சிந்தூர் பற்றி எழுதியிருக்காரு. அதை பற்றி அவர் சொல்லும் பொழுது எனக்கு 3 மாதத்துலேயே எனக்கு அப்ரூவல் கிடைச்சிருச்சு அப்படிங்கிற. அவர் ஒரு ஆர்மி சீஃப், வெதர் இஸ் சர்வீசிங்கில் இருக்கிறவரோ ரிட்டையர்டு ஆர்மி பர்சனல், யாராவது புத்தகம் ஆர்மி பாதுகாப்புத்துறை சம்பந்தமாக ஏதாவது புத்தகம் எழுதுறாங்கன்னா அந்த புத்தகத்துடைய காப்பி டெக்ஸ்ட் அது அவங்களுக்கு அனுப்பணும். அவங்க அதில் சில விஷயங்கள்லாம் பார்ப்பாங்க. இது சரி தப்பு அப்படிங்கிறத தாண்டி அது சரியாக இருந்தாலும் அதை இப்போது சொன்னால் என்ன பிரச்சனை வரும், அது நீங்க சொன்னது உண்மையாக இருக்கும், ஆனால் இதோடைய ரெசிப்ரேஷன், இது சொல்றதுனால இரு நாட்டுகளுடைய உறவு ஏதாவது ஒரு பிரச்சனை வருமா, இராணுவ நடவடிக்கையில ஃபர்தரான ஒரு கோஆப்ரேஷன்ல ஏதாவது இஷ்யூ வருமா, இதெல்லாம் அவங்க குவாரி பண்ணுவாங்க. நீங்க பேசாம இந்த வரியை மட்டும் எடுத்துருங்க, நீங்க சொல்லியிருக்கிறது உண்மைதான், ஆனால் இது இருந்தால் இப்போதைக்கு இடைஞ்சலா இருக்கும் அப்படின்னு. உடனே இந்த ரைட்டர் ஆமாம் நானும் இப்போ யோசிக்கிறேன், இதை வேற விதமாக நான் மாற்றி வார்த்தைகளை மாற்றி நான் போடுறேன் அப்படின்னு சொல்லி நான் இது வரைக்கும் 20-30 சேஞ்சஸ் என்னுடைய புத்தகத்துல பண்ணியிருக்கேன். ஏன்னா சில விஷயங்கள் உண்மையை சொன்னா இது என்ன நடந்ததுங்கிறது அவங்களுக்கு தெரியறதுக்கான வாய்ப்பா ஒன்று போயிடும். சில விஷயங்களை ஏன் உண்மையை நம்ம ரொம்ப வெளிப்படையாக சொல்லணுங்கிறதுல இருக்கிறது. இதுதான் ப்ரொசீஜர், நார்மல் ப்ரொசீஜர். இவங்க இதுல என்ன குவரி இருக்கு அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. ஆனா ஏதோ ஒரு விஷயம் இப்போதைக்கு இது வந்தா சென்சிட்டிவாக இருக்கும்னு நினைச்சதுனால வித்ஹெல்ட் பண்ணி வச்சிருக்கலாம் அப்படின்னு. அதுல ஒரு லீக் ஆயிருக்கு, கேரவான் வெப்சைட்ல, மேகசைன்ல வெப்சைட்ல வந்திருக்குது அப்படின்னு சொல்லி இந்த 5 வரிகளை கண்டவுடனே ஏன் அச்சம், அமித்ஷா ஏன் நடுங்குகிறார், அந்த சு வெங்கடேசன், அது ஒரு தற்குறி. அதாவது சு வெங்கடேசனுக்கும் ராகுல் காந்திக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை. அந்த ஆள் சாகித்ய அகாடமி அது எப்படி வாங்கினான்னு தெரியல. இவன் ஓரளவு படிச்ச முட்டாள்,
அந்த ஆள் படிக்காத பெரிய அளவு சாமர்த்தியசாலி இல்லாத ஒரு முட்டாள். ரெண்டுக்கும் பெரிய வித்தியாசம்லாம் கிடையாது. ரெண்டு பேரும் டஃப் ஃபைட்டு கொடுக்குறவங்க. தாங்க அப்படி பேச எழுந்துட்டாலே வந்து அமித்ஷாவா இருக்கட்டும், பிரதமர் நரேந்திர மோடியா இருக்கட்டும், இவங்கெல்லாம் கதி கலங்குறாங்கன்னு இவங்களுக்கு இவங்களே அப்படியே முதுகுல தட்டிட்டு நம்மள பயப்படுறாங்கன்னு. இவன் பேசுறானே எவன்டா கேட்கறதுன்னு நினைச்சிட்டு அவங்க அன்னைக்கு வராம இருக்கலாம். இல்ல இவன் பேசுறது கேட்கறத விட அன்னைக்கு முக்கியமான வேற ஏதாவது அலுவல் இருக்குன்னு வராம இருக்கலாம். நான் பேச ஆரம்பிச்சிடுவேன்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. அதனாலதான் பிரதமர் இன்னைக்கு வரல, அமித்ஷா வரல, முக்கியமான அமைச்சர்கள்லாம் யாரும் வரல பாருங்க, ஏன்னா நான் அப்படிப்பட்ட வாதத்தை இன்னைக்கு முன் வச்சேன் அப்படின்னு உடனே வந்து ட்விட்டர்ல அவர் எழுதுவார். ஸோ அப்படி ராகுல் காந்தி என்ன சொல்றாருன்னா, அந்த 5 வரிகள் அதில் வேற ஒன்றும் இல்லை. அதுதான் வந்து ரிப்பப்ளிக் டிவியில ரொம்ப அழகாக ஒரு ஆர்மியில இருந்தவர் சொன்னார். என்னன்னா, இவர் ஒரு எவிடன்ஸ்னு கொண்டு வர்றார். அந்த எவிடன்ஸ்ல ஒரு தகவல் இருக்கு, உண்மைதான். அந்த தகவலையே எப்படி மெஸ்அப் பண்ற, அதுவே அவருக்கு புரியாம சொல்றாருன்னு. அதுல சொல்லியிருக்கிறது வந்து 2020 நடந்த விஷயம். நரவானே சொல்லியிருக்கிறதுன்னு சொல்ற அந்த விஷயம் 2020. ஆனா இவர் சொல்றது வந்து டோக்லாம சொல்றாரு, அது 2018 நடந்தது. ஸோ இவன் ஆதாரம்னு காட்டுறதே இவனுக்கு வந்து ஒழுங்கா புரியல. இவனுக்கு இது ஆதாரம், இதெல்லாம் வச்சுதான் பாஸ் நீங்க பேச போறீங்க, நீங்க பாராளுமன்றத்துல நீங்க பேசின உடனே எல்லா மீடியாலையும் ஹெட்லைன் இதுதான் வரும், மோடி கதிகலங்கினார், அப்படியே பாஜக அரசை வந்து அப்படியே பிடரியில பிடிச்சு விட்டார் அப்படின்லாம் தம்பனையில் போடுவாங்க தலைவா. அதனால நீங்க இது பேசுங்கன்னு யாராவது இந்த பிரவீன் சக்கரவர்த்தி மாதிரி இந்த டேட்டா எடுத்து கொடுக்குறவங்க யாராவது சொல்லியிருப்பாங்க போல இருக்கு. தலைவன் அது அறவரையா படிச்சுட்டு வந்துட்டு எந்த வருஷம் இதுன்னு அவனுக்கு தெரியல, அடிச்சு விட்டாரு. அதுல என்ன சொல்றாருன்னா, 2020 நம்ம இந்திய ராணுவத்திற்கு ஒரு அப்பர் ஹேண்ட் இருக்குது. கைலாஷ் ரேஞ்சுங்கிற ஒரு இடத்துல நம்ம மேல இருக்கிறோம். நம்ம வந்து முக்கியமான கெய்னிங் ஏரியா அது, அங்க இருக்கிறோம். அந்த கால்வான் இஷ்யூ வரும்போது அப்புறம் அங்கேருந்து ஒரு 4 டேங்க், சைனாவுடைய டேங்க் வந்து நம்மளுடைய பகுதியை நோக்கி வர இருக்கிறது. இது வந்து விசிபிளா பார்க்கக்கூடிய அளவிற்கு சில மீட்டர் தூரங்கள்ல அது வந்துகிட்டு இருக்கு. இப்போ நம்ம என்ன செய்யலாம்? ஆர்மி சீஃப் இவர், அப்போ சிடிஎஸ் ஆக பிபின் ராவத் இருக்கிறாரு, அவர்கிட்ட சொல்லிட்டு அதுக்கப்புறம் ராஜ்நாத் சிங்கிட்ட சொல்கிறேன், டிஃபென்ஸ் மினிஸ்டர், நான் வந்து இதுக்கும் பிரைம் மினிஸ்டர்கிட்ட கேட்டு சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறோன்னு பிரைம் மினிஸ்டர் ஒரு 2 மணி நேரம் ஆயிருக்கு. அவர் அதுக்கு முன்னால் என்ன பிரைம் மினிஸ்டர் இதில் இருந்தாருன்னு தெரியாது, அலுவலில் இருந்தாருன்னு தெரியாது. 2 மணி நேரத்துக்கு பிறகு பதில் கிடைக்கிறது. ஏன்னா இவர் இது வரைக்கும் சொல்லிட்டாரு, அதாவது டேங்க் வந்திருக்குது, ராஜ்நாத் சிங் சொல்றாரு, ராஜ்நாத் சிங் பிரைம் மினிஸ்டர் சொன்னாரு. பிரைம் மினிஸ்டர் என்ன சொன்னார்? அதுதான் அங்கு நடந்த தவறு தான் வந்து சீனா வந்து பல இடங்களை ஆக்கிரமிப்பதற்கு, எங்க ஆக்கிரமிச்சிருக்குன்னு தெரியல. ஆனா அதற்கு பிறகு அதிலேயே எழுதிருக்கிறது என்னன்னா, ஜோ உச்சித் சம்ஜோ ஓ கரோ அப்படின்னு, உங்களுக்கு எது சரின்னு படுதோ, டூ வாட் எவர் யூ டீன் அப்ராப்ரியேட், உனக்கு அந்த நேரத்தில் எதுன்னு தெரியுது அது பண்ணா அப்படின்னு. ஒரு இராணுவ தளபதிக்கு ஒரு நாட்டுடைய பிரதமர் இதை வேற ஃப்ரீ ரன் எப்படி கொடுக்க முடியும்? நீ என்ன வேணாலும் பண்ணீங்க, நான் வந்து டிப்ளமேட்டிக் விஷயம் நான் பாத்துக்கிறேன், உனக்கு இப்ப ஏதாவது சரின்னு அது செய்ய, தேசத்துக்கு எது சரின்னு படுதோ அதை நீ பண்ணு. அதெல்லாம் விட்டான் அந்த ஆளு. பாத்தீங்களா? அடுத்தது இன்னொருத்தன் எழுதியிருக்கான் என்னன்னா, தன்னுடைய பொறுப்பை, அதாவது 56 இன்ச் என்று அப்படியே நெஞ்சை பிளந்து காட்டுவார். தீபாவளி என்றால் நான் இராணுவ உடையோடு போய் அவர்களோடு தீபாவளி கொண்டாடுகிறேன்னு சொல்லிட்டு பாட்டெல்லாம் பாடிக்கிட்டு அப்படியே சீன் போடுவார். ஆனால் உண்மையான அந்த களத்திலே இராணுவ பிரச்சனை வரும் பொழுது அவர்கள் இவரிடம் கேட்கிறார்கள், இவர் சொல்கிறார் நீனே பார்த்துக்கொள். எப்படி அங்க இருக்கிற இராணுவ இதுக்கு அதுதான்ப்பா அந்த தில்லான் இன்னொரு விஷயம் சொல்றாரு. அதாவது ஒரு வார், ஒரு இஷ்யூ வருது, ஒரு சின்னதாக இன்கர்ஷன் நடக்குது, நம்ம திருப்பி அந்த அளவுக்கு அவங்க என்ன பண்ணாங்களோ அந்த அளவுக்கு நம்ம பதிலடி கொடுக்குறோம். அடுத்த கட்டமாக இனிஷியேஷன் எடுக்கணும்னா அப்போ மட்டும் பொலிட்டிக்கல் ஆஸ் வெல் அஸ் ஹையரார்கியில் நம்ம சீஃப்கிட்ட பேசிட்டு நாங்கள் சண்டைக்கு ஆரம்பிக்கலாமா அப்படிங்கிறத மட்டும்தான், அது போன்ற நிலையில மட்டும்தான் பர்மிஷன் கேட்கணும். ஆனால் இந்த மோடி அரசாங்கத்தில் சின்ன சின்ன விஷயங்கள் இது மாதிரி இன்கர்ஷன்லாம் நடக்கிறப்ப அங்கே ஃபீல்டில் எவன் இருக்கானோ அவங்களே, அந்த கர்னல் அந்த இது எந்த பொசிஷனில் இருக்கிறாங்களோ அவங்களே முடிவு எடுத்துக்கலாம்.
அது போன்று பல முறை காஷ்மீர்ல நாங்க திருப்பி அடிச்சிருக்கிறோம் பாகிஸ்தானை அப்படின்னு அவர் சொல்றாரு. இதுல என்ன அதாவது இப்ப டிஜிட்டல் உலகங்கிறதுனால நீ பாராளுமன்றத்துல ஒரு விஷயத்தை அடிச்சு விட்டுற, ஆனா நீ பேசுனது பொய் அப்படிங்கிறது 24 மணி நேரம் 26 நிமிஷத்துல நடந்துருது அப்படிங்கிற. இதே நரவானே நான் இது போல புக்கெல்லாம் எழுதியிருக்கேன்னு சொல்லிட்டு குறிப்பாக இவர் இப்ப கோட் பண்றாருல, நம்ம வந்து கைலாஷ் ரேஞ்சில் அப்படி இருந்தோம், அவங்க உள்ள வந்துட்டாங்க, பிரைம் மினிஸ்டருக்கு பதிலே சொல்லல அப்படின்னா அந்த இடத்துலயும் அவர் சொல்ல இது மாதிரி நடந்ததுங்கிறது உண்மை. ஆனா இந்த இந்திய வரலாற்றுல 1979 பிறகு சைனா இப்படிப்பட்ட பதிலடியை இப்படி வந்து பிரம்மாண்டமாக விஸ்வரூபம் எடுத்திருக்கும் இந்திய இராணுவத்தை இப்படி அவங்க பார்த்ததே இல்லை அப்படின்னு இதே நரவானே ஏஎன்ஐல கொடுத்த பேட்டியில அவர் சொல்றாரு. அது மட்டும் இல்ல, இன்னொரு யூடியூப் சேனல்ல பேட்டி கொடுத்த பொழுது, மிக பிரபலமான யூடியூப் சேனல்ல பேட்டி கொடுத்த போய் இந்த விஷயத்த பதிவு பண்ணியிருக்காரு. ஏன்னா அவரே சொல்லாதத நீ ஒரு 4 வரியை வச்சுக்கிட்டு நாம் இதை இப்படி புரிந்து கொள்ளணும், இந்த லூசு புரிஞ்சுக்கிட்டது மாதிரி இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லாரும் புரிஞ்சுக்கணும், நம்ம வந்து பல பல ஏக்கர் நிலங்களை வந்து சீனாட்ட. அதுக்கப்புறம் இப்போ எல்லாரும் பழைய வரலாற்றை எல்லாம் தோண்ட ஆரம்பிச்சிட்டாங்க. எப்படி நேரு சொன்னார், அங்கே வந்து புல்லு கூட முளைக்காது அக்ஷா சின்ன கொடுக்குறப்ப அப்படிங்கிறப்ப அப்போ எதிர்கட்சியில் இருந்த ஒருத்தர் தான் உன் தலை மாதிரி கிடையாது அப்படின்னு அவர் அப்போவே பாராளுமன்றத்தில் சொல்லியிருக்காரு. உன் தலையில் வேணால் டேஷ் இல்லாமல் இருக்கலாம், அங்கே வந்து அந்த இடங்கிறது ரொம்ப முக்கியம் இந்தியாவுக்கு அப்படின்னு சொல்லி பதிலடி கொடுத்தாரு அப்படிங்கிறது பாராளுமன்றத்தில் அது பதிவாக ஆகியிருக்கு அப்படின்னு இப்போ எல்லாரும் அதை பற்றிலாம் பேசுகிறாங்க. ஒவ்வொரு முறையும் சீனா வந்து அப்பர் ஹேண்டு, நம்மளை விட பெரிய இப்போ பார்த்தீங்க மேனுஃபேக்சரிங்கில் எவ்வளோ பேசியிருக்காரு அப்படின்னு பார்க்குறோம். நம்ம பேட்டரி நம்ம இது இல்லை அது இல்லை ஏஐ டெக்னாலஜி, இவர் எதை பற்றி எடுத்தாலும் மேனுஃபேக்சரிங் அப்படின்னா அது சைனா தான் அப்படின்னு. இது மிலிட்ரி இந்த விஷயத்தில் நீங்கள் எந்த செக்மெண்ட் எடுத்தாலும் எல்லாம் சீனா. அதுதான் நம்ம கேட்குறோம், நீ சீனாவோட என்ன எம்ஓயு போட்ட அப்போ? நீ இந்தியாவை இன்னும் சொல்லப்போனால் இந்திய இராணுவத்தை குறைத்து ஆப்ரேஷன் சிந்தூர்லேயே இந்திய இராணுவத்தை எவ்வளவு கொச்சைப்படுத்தினார்கள். திரும்ப திரும்ப எத்தனை விமானம் பாகிஸ்தானால் சுட்டு வீழ்த்தப்பட்டது அப்படின்னு. இப்போ பாகிஸ்தான் பிரதமர் என்ன சொன்னா, நாடெல்லாம் போய் நான் பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கேன்னு அந்த ஆள் சொல்கிறான். இப்பொழுது என்னென்னா டாரிஃபு 50%, 100% போனவர் திடீர்னு டபால்னு 18%. இதில் என்ன கொடுமை தெரியுமா? சரியாக இவங்களுடைய மவுத் பீஸாக இருந்த ரகுராம் ராஜன் ஒருத்தர், மோடிக்கும் ட்ரம்ப்புக்கும் அப்படி என்ன பெரிய ஃப்ரெண்ட்ஷிப்பு, அதுதான் 50%, 100% டாரிஃபா அப்படின்னு கிண்டலாக கேட்டார். நம்மளுடைய எதிரின்னு சொல்லக்கூடிய பாகிஸ்தானுக்கு 19% அவங்க டேக்ஸ், அவங்களுக்கு நமக்கு 50%. இதுதான் ட்ரம்ப் மோடி ஃப்ரெண்ட்ஷிப். வாட் ஃப்ரெண்ட்ஷிப் இட் இஸ் அப்படின்னாரு. இப்போ 18, அவன் 19 18%. எல்லாரோட சைனாவோட நமக்கு கம்மி, சைனாவோட பங்களாதேஷை விட கம்மி. அடிமையாக அவன் வச்சிருக்கான்ல, அமெரிக்காவின் அடிமையாக பாகிஸ்தானும் பங்களாதேஷும் இருக்கு. அவன் போடுற தூக்கி போடுறத எடுத்துக்கக்கூடிய அந்த நிலைமையில இருக்கான். அவங்களுக்கே 19% டிமாண்ட். நான் எப்போ நினைக்கிறேனோ அப்போதான் உன்கிட்ட டீலு. எப்பொழுது யூரோப்பியன் யூனியனுடைய டீலை முடிச்சுட்டு இது இப்போ அந்த எப்ஸ்டீன் ஃபைல்ஸ்னு ஒன்று, அதை வந்து ஒரு பக்கம் பண்ண. அதனால தான் இன்னைக்கு பாராளுமன்ற என்டிஏ கூட்டணி எம்பிக்களுடைய கூட்டம் நடந்தது. அதில் அந்த மண்டபத்திற்கு அவர் நடந்து வரார். எல்லா இங்கிலீஷ் சேனல்லும் அந்த வீடியோவை பதிவு பண்ணியிருக்காங்க. எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் அப்படின்னு சொல்லி அவர் மேலே என்னென்னமோ பேசுகிறீங்க. 2 டீலு, யூரோப்பியன் யூனியன் டீலை முடிச்சுட்டு அமெரிக்காவுடைய டீலை முடிச்சுட்டு என்னடா 50% இனிமேல் என்ன ஆகும் அப்படின்லாம் கேள்வி கேட்ட இதே மீடியா இருக்கட்டும், ராகுல் காந்தியா பேசினது. இப்போ 18% குறைச்ச உடனே உங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. அதனால இப்போ இந்த விஷயத்தை எடுக்கிறாங்க அப்படின்னா, அவர் இந்த 56 இன்ச்சுன்னு சொன்னார், அந்த 56 இன்ச்சோட அப்படி நடந்து ஒரு பீடி நடையிட்டு போறார். இது பாருங்க, அவருடைய பாடி லாங்குவேஜை பாருங்க. இவ்வளவு குற்றச்சாட்டு சொல்லிங்க, அவரை எதையாவது ஒன்று அவரை வந்து டச் பண்ணியிருக்குதா? அவர் போற அந்த மிடுக்க பார்த்தும் பொழுது நீங்க பண்றதை பண்ணிக்கிட்டா நான் செய்யற வேலையை செஞ்சிட்டு இருக்கேன் அப்படின்னு காட்டுகிறது அப்படின்னு இருக்காங்க. அதுதான் ராகுல் காந்தி போன்ற தேச துரோகிகளுக்குமான பதிலாக அவர் கொடுத்திருக்கிறார் தன்னுடைய உடல் மொழியினால. ஆனா நம்ம ஒரு விஷயம் பார்க்கணும், இதுல இவர் தேச துரோகிங்க, இவர் இப்படிதாங்க பேசுவாரு அப்படின்னு தொடர்ச்சியாக. ஏன்னா நேத்து வந்து ஜெகதீப் பால் அவர் தான் வந்து அந்த
சேர்ல நடத்துறாங்க. அவர் வந்து நீங்க வந்து ராஜ்நாத் சிங்கும் அமித்ஷாவும் விளக்கம் கொடுத்த பிறகு நீ அதே விஷயத்தையே பேசிட்டு இருக்க, எஸ்கேப் ஆயிட்டாரு மோடின்னு இப்படியெல்லாம் பேசுற, இது வந்து பாராளுமன்றத்தில் இது வந்து சரி கிடையாது அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் அவர் பதிவு பண்ணியிருக்காரு. இது வரைக்கும் நடந்த எதிர்க்கட்சி தலைவர்களை மிக கேவலமாக அநாகரிகமாக நடந்து கொண்ட எதிர்க்கட்சி தலைவரில் ராகுல் காந்தி ஒரு ஆள் அப்படின்னு அவர் பதிவு செய்திருக்கார் வெளியில வந்து பிரஸ் மீட்ல கொடுக்கும் பொழுது. ஸோ நமக்கு வந்து நல்ல பிரதமர் கிடைச்சிருக்காரு. ஆனால் இந்த ஆட்சியை வந்து உண்மையிலே கேள்வி கேட்கக்கூடிய அளவிற்கு தெளிவான எதிர்க்கட்சி இல்லை அப்படிங்கிறது நமக்கு வருத்தம் அளிக்கிறது. ஆனால் அந்த எதிர்க்கட்சி தலைவர் தேச துரோகியாகவும் இருக்கிறார். அவர் மீது என்ன நடவடிக்கையோ அதை எடுக்கணும். தொடர்ச்சியாக இந்தியா வந்து கேவலப்படுது. மன்னிப்பு கேட்கணும்னு கிரண் ரிஜிஜு ஒரு வார்த்தையில கேட்டிருக்காரு. இவர்கிட்ட இவருக்கு வேற ஏதாவது தண்டனை இருந்தால் கூட அது கொடுத்தாலும் தவறில்லை அப்படிங்கிறதா நம்முடைய பார்வை.